ஹல்லேலூயா. இன்று 18வது உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன புக்கு பார்க்க போகிறோம்? 1 தீமோத்தேயு. சரியா? 1 தீமோத்தேயு நிருபத்தை எழுதியவர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். சரியா? இப்போ 1, 2 தீமோத்தேயு, தீத்து 3 போதக நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3மே போதக நிருபங்கள். அப்படின்னா தீமோத்தேயும் தீத்துவும் போதகர்களாக பார்க்கப்படுகிறார்கள்னு அர்த்தம். அப்படி தானே? சரி, இப்போ வேதத்தில் 1 தீமோத்தேயு அடுத்து தீத்து வச்சுட்டு தான் அடுத்து 2வது தீமோத்தேயு மாதிரி எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி நம்பப்படுகிறது. 1 தீமோத்தேயுக்கு அடுத்து தீத்துக்கு அப்புறம் 2வது தீமோத்தேயு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இக்கடிதங்கள் யாருக்கு பவுல் எழுதினாரோ அவர்கள் பெயரிலேயே அவை அழைக்கப்படுகின்றன. இந்த கடிதம் யாருக்கு எழுதினாங்க? தீமோத்தேயுங்கிறவருக்கு எழுதினாங்க. அவர் பேர்லேயே இந்த நிருபத்துக்கு பேர் தீமோத்தேயுன்னு இருக்குது. சரியா? பவுலை போல தீமோத்தேயும் ஒரு மிஷினரி தான். பவுலை போல தீமோத்தேயும் ஒரு மிஷினரியாக இருந்தவர் தான். லிஸ்தீரா பட்டணத்தில் பிறந்தவர். எந்த பட்டணத்தில் பிறந்தவர்? லிஸ்தீரா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் இருக்குது. பார்த்துருமா? அப்போஸ்தலர் 16 1லிருந்து 3 வரைக்கும். அதன் பின்பு அவர் தெர்பைக்கும் லிஸ்தீராவுக்கும் போனார். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவர் லிஸ்தீராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் எங்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் இல்லையா? ஆனால் அம்மா தான் யூத பெண்மணி. அப்பா கிரேக்கராக இருந்ததுனால விருத்த சேதனம் பண்ணப்படலை. அதனால் பவுல் எங்கேயும் அவரை கூட்டிகிட்டுலாம் போக முடியாததுனால விருத்த சேதனம் பண்ணி தான். ஏன்னா அந்த மக்களால் பவுல் ரொம்ப நிந்திக்கப்பட்டார். அதனால் விருத்த சேதனம் பண்ணிவிட்டு எந்த பேச்சும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணினார். சரியா? இவர் லிஸ்தீரா பட்டணத்தில் பிறந்தவர். அடுத்து லிஸ்தீரா, இந்த லிஸ்தீரா தெர்பை பட்டணங்களுக்கு பவுல் பர்னபாவு கூட முதல் மிஷினரி பயணம் வந்திருந்தார். இந்த பட்டணத்துக்கு தங்கி இருந்தார். பவுலும் பர்னபாவும் முதல் மிஷினரி பயணத்தில் லிஸ்தீரா தெர்பை பட்டணத்துக்கு வந்தாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6 இன்னொன்று 19 வசனம். இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லிஸ்தீராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போயின்னு இருக்குது. அப்போ லிஸ்தீரா தெர்பைக்கு பர்னபாவும் பவுலும் முதல் மிஷினரி பயணத்தில் வந்திருக்காங்க. அடுத்து 19 வசனம். அந்தியோகாவிலும் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பவுலை என்ன செஞ்சாங்களா? கல்லெறிஞ்சு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? வெளியே தூக்கி ஊருக்கு வெளியே போட்டுட்டாங்க. ஆனால் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் பவுல் எழுந்து பட்டணத்திற்குள்ளே மறுபடியும் பிரவேசிக்கிறார். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவிசேஷங்கத்தை பிரசங்கிச்சார். நிறைய பேரை சீசராக்கினார். லிஸ்தீராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகாவுக்கும் மறுபடி திரும்பி வந்தார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இல்லையா? அப்போது லிஸ்தீரா பட்டணத்தில் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுருக்கிறாரு? தங்கி இருந்திருக்கிறாரு. அடுத்து அநேக மக்களை ஃபஸ்ட்டு மிஷினரி பயணத்திலே அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தி இருந்தார். இந்த ஃபஸ்ட்டு பயணத்தில் தீமோத்தேயு அவங்க பாட்டி பேர், தீமோத்தேயு பாட்டி பேர் லோவிசாள். என்ன பேர்? அம்மா பேர் ஐனிக்கேயாள். பவுலுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மிஷினரி பயணத்தில் அவங்க பாட்டியும் அம்மாவும் என்ன செஞ்சுருக்கணும்? பவுலை சந்திச்சிருக்கணும். அப்போது தீமோத்தேயு சின்ன பையனாக இருந்திருக்கலாம். சரியா? இப்போ பாட்டியும் அம்மாவும் மாயமற்ற தேவ விசுவாசத்தோடு வாழ்ந்ததால் தீமோத்தேயுவை சிறு பிள்ளையிலிருந்தே பக்தி வைராக்கியமாக என்ன செஞ்சுருப்பாங்க? வளர்த்துருப்பாங்க.
கண்டிப்பாக வளர்த்துருப்பாங்க. அப்பாவை குறித்து மற்ற தகவல்கள் எதுவும் இங்கே கொடுக்கப்படலை. சரியா? இப்போ பவுல் மறுபடியும் 2வது மிஷினரி பயணத்தில், இதுக்கு இடையில் என்ன நடக்கு? பர்னபாவும் பவுலும் முதல் மிஷினரி பயணத்தில் லிஸ்தீராவுக்கு வந்தாங்க. லிஸ்தீராவுக்கு வர சொல்ல தீமோத்தேயு அம்மா பாட்டி அவருக்கு அறிமுகம். சரியா? அப்போ அவர் சின்ன பையன். இப்போ 2வது பையனை வர்றதுக்குள்ளே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு தர்க்கம் வந்துருச்சு. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்னென்னா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா, மார்க்குவை பிம்பிலியா பட்டணத்தில் ஊழியத்தில் அவன் நம்மளை பிரிஞ்சு போயிட்டான், இனி நம்ம கூட ஊழியத்துக்கு சேர்க்கக்கூடாதுன்னு பர்னபாட்ட பவுல் கோவப்படுவார், மார்க்கு வேண்டாம் அப்படின்னு. பர்னபாவோட சகோதரி மகன்தான் மார்க்கு. இப்போ அவருக்கு கோபம் சரி 2 பேருமே பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஊழியத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாங்க? பர்னபாவும் பவுலும் பிரிஞ்சிடுறாங்க. பர்னபா அவரோட ஒரு சீப்ரு தீவு, மார்க்குவை கூட்டிக்கிட்டு ஊழியத்தின் நிமித்தம் பிரிஞ்சு போயிட்டார். பர்னபா போயிட்டார். பவுல் சீலாவை மறுபடி சில்வானை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு? இந்த 2வது மிஷினரி பயணத்தில் இந்த லிஸ்தீரா பட்டணத்துக்கு வருகிறார். வரும்பொழுது இப்பொழுது 2வது பயணத்தில் தீமோத்தேயு பெரிய பையன். பெரிய பையன்னா என்ன? ஒரு 20 வயசு வாலிபர். இப்போ தீமோத்தேயுக்கு வந்துடுவோம். 1 தீமோத்தேயு. இப்போ இதே இது அப்போஸ்தலர் 16 ஒரு நிமிஷம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 16 1, 2, 3 பாருங்க. 185வது பக்கம். ஆ அவன் ஆ ஆ ஆ ஆ இக்கோனியாவிலும் லிஸ்தீராவிலும் என்ன பெயர் பெற்றிருந்தானா? நல்ல சாட்சி பெற்றிருந்தானா, நல்ல மனுஷன் அவரை குறித்து சொன்னாங்களாம். இப்போ அவர் ஊழியத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக, தகப்பன் கிரேக்கன்னா கண்டிப்பாக விருத்த சேதனை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு பண்ணி என்ன செய்கிறாரு? இவங்க அந்த ஊர்க்காரங்களே அவரை கூட்டிகிட்டு நிற்கிறாங்க. தீமோத்தேயு அப்போ சின்ன பையனா, பாட்டியும் அம்மாவும் தான் தெரியும். இப்போ கொண்டு விடும் பொழுது பெரிய பையனாக இருக்காப்புல. அப்போது நீ ஊழியத்துக்கு நல்ல நல்ல சாட்சி, நல்ல ஆண்டவருக்கு உண்மையாக மாயமில்லாத ஒரு விசுவாசத்தோடு வளர்த்துருக்காங்க, அன்பாக வளர்த்துருக்காங்க. ஊழியத்துக்கு வாரியானா சரின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து என்ன செஞ்சுறாரு? அவர் தன்னுடைய மிஷினரி பயணத்தில் இவரையும் என்ன செஞ்சுக்கிட்டார்? தீமோத்தேயுவை பவுல் சேர்த்து கொண்டார். அதிலிருந்து என்ன செய்கிறார்? தீமோத்தேயு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த நேரங்களில் ரோமாபுரி சிறையில் நின்று விசாரணையின் முடிவில் பவுல் விடுதலையாக்கப்பட்டு மக்கதோனியாவில் போய் தங்கி இருக்கிறாரு. அப்போ மக்கதோனியாவுக்கு போகும் பொழுதே தீமோத்தேயுவை என்ன செய்கிறாருன்னா, எபேசு பட்டணத்துக்கு ஊழியத்து நிமித்தம் இவர் அனுப்பி விட்டுட்டார். பவுல் என்ன பண்ணிட்டாரு? எபேசு பட்டணத்துக்கு நீ போப்பா, அங்கே போய் நீ என்ன செய்யணும்? ஊழியம் செய்யின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாரு. அங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்சார்னா, சபையின் திட்டங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தீமோத்தேயுவுக்கு இருந்தது. இப்போ ஒரு சபையை நடத்துகிறோன்னா இதை எப்படி நடத்தணும்னு ஒரு திட்டம் இருக்கும்ல, அதை யார் கண்காணியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு. அப்படி தானே? ஆனால் அந்த பையனை அனுப்பி வச்சிருக்கிறதுனால, அவனுக்கு மேலே பவுல் இருக்கிறதுனால அவர் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்கும். உண்மை தானே? அப்போது இந்த சூழ்நிலையில் ஒரு சபையை எப்படி நடத்தணும் என்ற தீமோத்தேயுக்கு கற்றுத்தர வேண்டி இருந்தது. பவுல் என்ன செய்ய வேண்டியது இருந்தது? ஒரு சபையை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை, என்ன உபதேசத்தை? ஆரோக்கியமான உபதேசத்தை பாதுகாக்கவும் தெளிவான ஒழுங்குகளை சபையில் கடைபிடிக்கவும் இந்நிருபத்தை பவுல் எழுதுவதாக நமக்கு தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 2வது வசனத்தில், 1வது அதிகாரம் 2வது வசனத்தில், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய அப்போ பாருங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? உத்தமமாக இருக்கணுமா? அவர் உத்தமமாக இருந்ததாக சொல்லி என்ன செய்கிறாரு? எழுதுகிறாரு. சரியா? அதனால தான் இந்த நிருபம் அவரால் எழுதப்படுகிறது. சரியா? சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்டது, ஏன் எழுதுனாங்க, என்ன நோக்கம்னு பார்த்துட்டோம். தீமோத்தேயு பின்னணியை பார்த்துட்டோம். தீமோத்தேயுன் பின்னணி பார்த்துட்டோம். அவங்க வீடு எப்படி, அவங்க அம்மா அப்பா யார் என்னன்னு பார்த்துட்டோம். எப்படி ஊழியத்துக்குள்ளே வந்தாருன்னு பார்த்துட்டோம்.
மூணாவது, அவருக்கு ஒரு லெட்டர் இவர் எழுதி எப்படி சபையை நடத்தணும் எபேசு பட்டணத்துன்னு சொல்லி பவுல் எழுதி கொடுத்ததை பார்த்துட்டோம். சரி, அப்போ எபேசு பட்டணம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எபேசியர் பார்த்தோமா? சரி, இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறோம் சின்னதாக. பொய்யான ஆராதனைக்கு பெயர் போனது. எபேசு பட்டணம் பொய்யான ஆராதனைக்கு பெயர் போனது. தியானால்னு சொல்லி ஒரு பெண் தெய்வ கோயிலை பெருசாக கெட்டி வச்சு என்ன செஞ்சுருந்தாங்க, அங்கே இருந்த ஜனங்கள், மிகப்பெரிய வசதி உள்ளவர்கள் அதை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்கள் எல்லாரும் அவங்க அந்த தியானால் தேவியை என்ன செஞ்சாங்க, பெண் தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொய் போதகத்துக்கு நல்ல செவி கொடுத்தாங்க. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பொய் போதகத்துக்கு செவி கொடுத்தாங்க. விபச்சாரம் அதிகமாக இருந்தது அந்த ஊரில். விபச்சாரக்காரர்களாக இருந்தனர். செல்வாக்கு மிகுந்த பட்டணம். வியாபாரங்களே விக்கிரக ஆராதனையை சார்ந்து தான் இருந்தது. வியாபாரங்களே விக்கிரக ஆராதனையை சார்ந்து இருந்தது. அதனால் பவுல் என்ன சொன்னார் இவர் மூலமாக, தீமோத்தேயு மூலமாக, பொய்யான விக்கிரகங்களை வணங்குவதை விட்டு விலகி மெய்யான தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்கன்னு அழைப்பு விடுத்தாரு. அந்த சுவிசேஷத்தை அவங்க வெறுத்தாங்க. ஹல்லேலூயா. உண்மையான சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்க, வெறுத்தாங்க. அப்படிப்பட்ட பட்டணமாக தான் எபேசு பட்டணம் இருந்தது. சரியா? அடுத்து இப்போ 6 அதிகாரம் இருக்குது. நான் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் என்ன இருக்குன்னு முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். முத அதிகாரம் ஃபுல்லாக ஆரோக்கியமான உபதேசம். ஆரோக்கியமான உபதேசம் வந்து சமச்சீராய் இருந்தது. சமச்சீராய் கரெக்டாக இருந்தது. ஒரு 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 திராசு பிடிச்சோன்னா எப்படி இருக்கும், சமமாக கரெக்டாக இருக்கணும். இங்கிட்டு சாயக்கூடாது, அங்கிட்டு சாயக்கூடாது. சமச்சீராக ஆரோக்கியமான உபதேசம் இருந்தது. ரெண்டாவது, சரியான ஆராதனை, யாவேயை உயர்த்துதல். யாவேயே கண்மலையாகிய கிறிஸ்துவ உயர்த்துதல். சரியா? ஆராதனை. மூன்றாவது, உறுதியான தலைமைத்துவம், லீடர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அதில் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, தலைமைத்துவத்தில் உத்தமமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உத்தமம். சரியா? உத்தமம். 4, சபை கூடி வரும்போது தேவ பக்தியாய் நடக்கணும். இப்படி கூடி வந்து நம்ம உட்காந்துருக்கோம்ல, தேவ பக்தி இதில் நிரம்பி இருக்கணும். சும்மா வந்து உட்காந்துட்டு போகக்கூடாது. அப்போது அந்த தேவ பக்தி சபை கூடுதல் மிக சிறப்பான நிலையில் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. மிக சிறப்பான நிலையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5, ஆரோக்கியமான உறவுகளை கட்டி எழுப்புதல். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஒருத்தர் நல்லா இருக்கலாம். யாரையும் சமமாக பார்க்கணும். முடியாதவங்களுக்கு என்ன செய்யணும், தேவைகளை சந்தித்தல். அதுக்கு மெயின் வந்து தேவைகளை சந்தித்தல். அடுத்து, தேவ பக்தியை தொடர்ந்து பற்றி கொள்ளுதல். அந்த தேவ பக்தியை தொடர்ந்து பற்றி கொள்ளுதல். அது தேவ பக்தி தொடர்ந்து பற்றி கொள்ளணும்னா பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம். இந்த 6 அதிகாரம் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரி, 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 11வது வசனம் வரை பொய் உபதேசத்துக்கு விலகி இருங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு புத்தகத்துலையும் பார்க்குறோம் தானே, பொய் உபதேசம் என்னன்னு பார்த்தோம் தானே, பார்த்தோமா இல்லையா? அதில் 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்புன்னு சொல்லியிருக்கு. ஒரு சர்ச்சுக்குள்ளே வாரன்னா எப்படி இருக்கணுமா, பொய் உபதேசத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னா, எப்போ அந்த கற்பனை, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொல்கிறாருல்ல, அப்போ அந்த கற்பனையின் பொருள் என்னன்னு 1:5 சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமான இருதயத்திலையும், இருதயம் எப்படி இருக்கணுமா, சுத்தமாக இருக்கணுமா. நல்ல மனசாட்சி நமக்குள்ளே இருக்கணுமா. அடுத்து, மாயமற்ற விசுவாசம் இத்தனையும் இருந்தால் முழுமையான அன்பு உள்ளத்தில் இருக்கும். இதை விட்டு விலகி போய் எதையும் காதில் வாங்காதீங்க, இதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்லி உபதேசத்துக்கு விலகி போகாதீங்கன்னு சொல்லுகிறாரு. அடுத்து வந்து அவங்க அந்த சொல்லி கொடுக்காங்கல்ல, பொய் போதகம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, 7வது வசனம், தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாது இருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். நியாயப்பிரமாணம் என்னன்னே தெரியல, அது என்ன சொல்லி தருதுன்னே தெரியல.
ஆனால் நாங்கள் எப்படியாவது சொல்லுவோம், நீங்கள் கேட்டுக்கிடணும், நாங்கள் அதில் எதையோ சாதிக்க பிறந்திருக்கிறோன்னு. ஆனால் அதில் அவங்க எப்படி இருக்கிறாங்களாம், எதையுமே அறியாது இருந்தும் நியாயப்பிரமாணத்துக்கு போதகராக இருக்க விரும்புகிறார்களாம். சத்தியம் தெரியாமல் எப்படி போதகராக இருக்க முடியும்? சத்தியத்தின்படி தானே சொல்லி கொடுக்கணும். அப்போ சத்தியமே தெரியல, அப்போ அவங்க பொய் போதகர்கள். அதனால தான் நேற்று நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். நீதிமானுக்கு விதிக்கப்படலை, அக்கிரமக்காரர்களுக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா, 9, 10 பார்த்தோம். அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் 11வது வசனம், நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, நித்யானந்த தேவன், நம்ம தேவன் யார்? நம்ம தேவனுக்கு பேர் தான் நித்யானந்தம். அதுதான் நம்ம தேவனுக்கு பேர் தான் நித்யானந்தம். இயேசு பேரே நித்யானந்தம். சரியா? உலகத்தில் யாராரோ அந்த பேரை வச்சு கெட்டு குட்டிச்சவராக இருக்கு. சரியா? இப்போ இந்த நித்யானந்த தேவன் என்ன சொல்கிறாரு? அவர் ஆரோக்கிய உபதேசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த உபதேசத்துக்கு எதிரடையாக யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்களோ பொய் போதகம், கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. சரி, 2வது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம். 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலேருந்து 20வது வசனம். சரியா? சரி, இதில் வந்து தேவனுடைய அன்பு, பேரன்பு, அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்து கிரியை செய்ததுன்னு பவுல் எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். சரியா? யார்? பவுல். அதே அவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, முன்ன அவர் என்ன செஞ்சார்? தேவனுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சார்? தேவனை தூசித்தார். தேவனோட பிள்ளைகளை என்ன செஞ்சார்? கொன்று போட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா 13ல், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பவுல் என்ன சொல்கிறாரு? எனக்கு அவ்விசுவாசம், ஆண்டவர் யாருன்னு தெரியாத ஒரு அவ்விசுவாசம், அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். அதனால் அறியாமல் நான் அப்படி செஞ்சுவிட்டேன். ஆனாலும் அந்த ஆண்டவர் மேலே இரக்கம் வச்சார். அறியாமல் இருந்ததுனால இரக்கம் வச்சார். அவிசுவாசத்தினால், அறியாததுனால தானே அவிசுவாசம். அப்போ இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அன்போடு கூட எனக்குள்ள பரிபூரணமாக பெருகுச்சிங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைமில் என்ன சொல்லுவோம்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளிலே நான் பிரதான பாவின்ட்டார். எத்தனை பேரை நான் கொன்னேன்? உண்மையிலே பாவிகளை இயேசு கிறிஸ்து ரட்சிக்கத்தான் அந்த உலகத்துக்கு கிறிஸ்மஸ் சொல்லி கொண்டாடுறோம்ல. ரட்சிக்க அவர் பிறந்தார், நான் பாவி தாங்கன்ட்டார். நான் தான் பிரதான பாவின்னு ஒத்துக்கிறதுக்கெல்லாம் மனசு யாருக்கு வருது? வருதா? தப்பு செஞ்சுட்டு கூட நான் பாவி இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் பாவி தான். விசுவாசமாக அன்பு என்கிட்ட இப்போ பரிபூர்ணமாக பெருகி இருக்கு. அன்னைக்கு நான் பாவியாக தான் இருந்தேன், என் மேலே இறக்கம் வச்சு என்னையும் ரட்சிச்சிருக்காரே அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் என்ன நம்மெல்லாம் எதை அடையணும்? நித்திய ஆவி ஆத்மாவும் அவர்கிட்ட போகும் பொழுது நித்திய ஜீவனை அடைகிறோம் இல்லையா? இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கும் திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளே இருக்கிற எல்லா பொறுமையுமா, ஒரு பொறுமை 2 பொறுமைலாம் இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற எல்லா பொறுமையையும், நீடிய பொறுமையை நான் வாங்கிக்கிட்டேங்க. அதனால தானங்க எனக்கு இரக்கம் வந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் கொன்று இருக்காரே, அது கொலைபாதகம் இல்லையா? அதனால் அவர் சொல்கிறாரு. சரியா? சொல்லிட்டு 19ல் என்ன 18ல் சொல்கிறாரு பாருங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே. அப்போ தீமோத்தேயுவை குறித்து முன்னாடி என்ன உண்டாயிருந்திருக்கு? அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்திருக்கு. தீமோத்தேயுக்கு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்,
அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், உங்கள் பிள்ளை இப்படி வரும்னு சொல்லியிருக்கலாம், இல்லை தீமோத்தேயுகிட்ட நேரடியாக சொல்லப்பட்டிருக்கலாம். நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். கப்பலில் ஓட்ட விழுந்தா என்ன ஆகும்? விசுவாசத்தில் ஓட்ட விழுந்தாலும் மூழ்கி போயிடுவோம். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்மளை விட்டு போகாது ஒரு நாளும். அது வாடாத கிரீடம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளை எல்லாரும் அந்த தைரியம் தாங்க. அந்த ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்பை பெற்றுட்டோம் பார்த்தீங்களா, மன்னிச்சிட்டாருன்னு. அதுக்கப்புறம் நம்மளை பாவம் செய்ய செய்ய அந்த பாவம் நம்ம ரட்சிப்பில் ஒரு காலமும் கை வைக்காது. இது மிகப்பெரிய இறையியல். ஹல்லேலூயா. இது ரட்சிப்பில் கை வைக்காது, விசுவாசத்தில் கை வைக்க ஆரம்பிக்கும். பாவம் செய்யும் பொழுது அப்படியே அந்த கப்பல்னு நினச்சிக்கோங்க. கப்பலில் ஓட்ட விழுந்தா தண்ணி ஏறும், விசுவாச கப்பல் அப்படியே உள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் போகும் பொழுது ரட்சிப்பை நம்ம தான் வீணடிப்போமே தவிர கொடுத்த ரட்சிப்பை ஆண்டவர் ஒரு நாள் பிடுங்கலே. ஹல்லேலூயா. அது வாடாத கிரீடம். அதனால தான் விசுவாசத்தோட பூரண அன்பை ஆண்டவருக்குள்ளே செலுத்துங்க, விசுவாசத்தோட இருங்கன்னு சொல்லி கொடுக்கறது அதுதான். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு 2 பேரை அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்குறாரு தீமோத்தேயுக்கு. இம்னேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஜனங்களில் போய் பொய் போதகத்தை சொல்லி விசுவாசத்தை கெடுத்தவங்களாக இருக்காங்க. அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோன்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரியுது, இவருக்கு தெரியலன்னா இவர் போய் அவர்கிட்ட சிக்கிடக்கூடாதுல்ல. இந்த 2 பேரும் ரொம்ப கவனம், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? சரி. அப்போது அடுத்தது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஆராதனையில் ஜெபத்திற்கான இடம். ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோமா? சரி, 1 2 3 வாசிங்க. சத்தமாக நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லை அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? சோஸ்திரத்தின் கூட நம்ம ஆண்டவருக்கு ஜெபத்தில் வைக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன? 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். அப்போ அவரோட சித்தம் என்ன? எல்லாரும் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படணும், பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும், அதோடு கூட ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். அதை ஆண்டவரே அதை ஆசைப்படுறார். அதுதான் அவர் சித்தமா. அப்போ நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணுமா வளரக்கூடாதா? வளரணும். ஏதோ வந்துட்டு போகிறோம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ தேவனுடைய பொக்கிஷமான அந்த சத்தியத்தை நம்ம இருதயத்தில் எழுதி வச்சுக்கிட்டே போகணும். ஹல்லேலூயா. சரி, அடுத்து அடுத்து பெண்கள் சபையில் எப்படி இருக்கணும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? 8லேருந்தே வாசிக்கிறேன். புருஷர்கள் எப்படி இருக்கணுமா? சபையில் கோபம் இருக்கக்கூடாதான். புருஷர்கள் கோபம் இருக்கக்கூடாதான். துர்க்குணம், தர்க்கம், சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. தர்க்கம் பண்ணாதவங்களா இருக்கணுமா. பரிசுத்தமான கைகளை உயர்த்தணுமா. கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஃபுல் சரண்டர் பண்ண சொல்ல என்ன சொல்லியிருக்கோம்? 2 கையையும் முழுமையாக தூக்கும் பொழுது, நான் ஒன்றுமே இல்லை, என்னால் முடியலப்பா அப்படின்னு தூக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? தாய் தன் குழந்தையை அரவணைச்சி குனிஞ்சு தூக்குறது போல தேவன் நம்மளை அப்படியே தூக்கி கொள்ளுவார். ஹல்லேலூயா. மார்போடு அணைத்து கொள்வார்னு பாடுறோம்ல, அது அப்படித்தான். 2 கையையும் இப்படி
தூக்கணும். அதை என்ன சொல்லிட்டாரு? தூக்குற கை பரிசுத்தமான கையா இருக்கணும். ஹல்லேலூயா. பரிதானம் வாங்குறதுக்கு, லஞ்சம் வாங்குறதுக்கு, வட்டிக்கு வாங்குறதுக்கு, கொடுக்கறதுக்கு, குடிக்கிறதுக்கு, கையை நீட்டி கொலை செய்யறதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த கையை நீட்டி நீட்டி பண்ணாத. இந்த கை பரிசுத்தமான கையா என்ன நோக்கி தூக்கணும்னு சொல்றார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த இடம் தடல எங்க நின்னாலும் ஆண்டவரை துதிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்றார். சரி, அடுத்து இதே அதிகாரத்தில் பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், பெண்கள் மயிரை பின்னுதலிலாவது, பொன்னிலாவது, முத்துக்களிலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் பெண்கள் அடக்கமுடையவர்களாக இருக்கணும், அமைதல் உள்ளவராக. சபைக்குள்ள பேசக்கூடாது, எந்திரிச்சு நின்று எதுவும் பேசக்கூடாது. இங்கே சபை ஆண்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா பெண்கள் என்ன செய்யக்கூடாதான்? எந்திரிச்சு நின்று இடையில பேசுறது வைக்கிறதெல்லாம் கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், அமைதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை குறித்து நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன். சரியா? ஒரு சின்னதாக அதை பார்க்கலாம். அடுத்து 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரோம். 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரோம். சரி, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சபையின் தலைவர்கள் தலைமத்துவம், சபையின் தலைவர்கள் அவர்களுடைய தலைமைத்துவம், கண்காணிகள். அவங்க யாரு? சபையில் மக்களை கண்காணிக்கிறவங்க, அப்படி தானே? அவங்கெல்லாம் யாரு? மூப்பர், உதவிக்காரர்கள், அப்படி தானே? மூப்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, உதவியாக இருக்கிற ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய குணாதிசயங்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சரி, அப்போது இங்கே 3ல் 1லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. சரியா? வாசிச்சுக்கோங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தைன்னு கொடுத்து என்ன சொல்லியிருக்கு? இது வேணால் ஒரு 3-4 வசனம் வாசித்துறேன். 3ஆம் அதிகாரத்தில் கண்காணிய ஒரு ஊழியத்தை, சபையை, ஜனங்களை நடத்துகிற முன்னாடி நிற்கிற ஆள் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, குற்றச்சாட்டை யாரும் ஊரில் நீ இப்படிப்பட்டவன்னு சொல்லப்படாதவனாக இருக்கணும். ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பணய ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுறைகளாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்போ ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கலன்னா சபையை எப்படி விசாரிப்பான், நடத்துவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் அவன் அதாவது நடத்துகிறவன் இருமாப்படைஞ்சிடக்கூடாது. நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட வேற ஆள் இல்லைன்னு ஒரு இருமாப்படைஞ்சா பிசாசு எப்படி விழுந்தானோ அதே போல் பிசாசின் கண்ணியிலையும் அவன் விழுந்துடக்கூடாது. சரியா? ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாக அவன் இருந்துடக்கூடாது. நூதன சீசனா இப்போ நிறைய பேரை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். நூதன சீசனாக இருக்கிறவங்கள பார்க்குறோம். புறம்பானவர்களால் நல்லவன்னு சொல்லணும், சுற்றி இருக்கிறவங்களால என்ன சொல்லணும்? இவன் நல்லவன் என்று சொல்ல கடவன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்படி இதெல்லாம் வாசித்தீங்கன்னா இதில் 10ல் சொல்லப்பட்டிருக்காரு, குற்றம் சாட்டப்படாதவர்களால் உதவிக்கார ஊழியம் செய்யலாம், குற்றம் சாட்டப்படக்கூடாது. அதே போல் அந்தபடியே ஸ்திரீகளும் எப்படி இருக்கணுமா? பெண்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள், அவதூறு பண்ணாதவர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்கள், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, தேவனுக்குரிய ரகசியம் ஒன்று இருக்குது.
அது 16வது வசனத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இவர் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன்பா, ஒருவேளை வர முடியலன்னா அந்த எபேசு பட்டண சபை எப்படி இருக்கணும் நீ நடத்தும் பொழுது அப்படின்னு சொல்லி, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நான் உங்களை பார்க்க முடியலன்னா 15வது வசனத்தில் சொல்கிறாரு, உன்னை பார்க்க ஆசை வர முடியலன்னா நீ நடத்துகிற அந்த சபை எபேசு பட்டண சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். வேத வசனத்துக்கு அதுதான் தூணு, பில்லர், அதுதான் ஆதாரம், சாட்சி சான்றுமா நிக்கணும். நீ நடத்துறது அப்படி இருக்கணும். தேவனுடைய சபை ஜீவனுள்ள வீடா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியத்தை சொல்றாரு 16ல். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. இப்போ பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாரா, மனுஷகுமாரனா? ஆவியில எப்படி வெளிப்பட்டார்? நீதி உள்ளவராக. கிறிஸ்துவே நீதி. ஹல்லேலூயா. ஆவியில நீதி உள்ளவராக வெளிப்பட்டார் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். உண்மைதானே? புறஜாதிகளிடையே நம்மளிடையே பிரசங்கிக்கப்பட்டார். உண்மையா? உலகத்திலே விசுவாசிச்சாங்களா அவரை? பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. மறுரூபமா போனார், மகிமையாக விளங்குகிறார். இதுதான் அந்த ரகசியம், தேவ பக்திக்குள்ள ரகசியம். நம்ம பக்தியா இருக்கோம்ல, தேவ பக்தியா இருக்கோம்ல, அந்த பக்திக்குள்ள ரகசியம் இந்த விசுவாசத்தின் மேல அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கணும். உண்மைதானே? ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள அவர் பிரசங்கிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. மகிமையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். இது என்னன்னா, விசுவாச துரோகம் கடைசி காலத்தில் நடக்கும்பா. இளமை காலத்தில் இருக்கிற தீமோத்தேயுவே, நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி 4வது வசனத்தில், அதாவது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிக்கணும். 12லிருந்து 16 வரைக்கும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக படிக்கணும். உன் இளமையை குறித்து, சரியா? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்க, நீ சின்னவனாக இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இல்லை நீ தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்தில் கற்பிலையும் கூட நீ அவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். இல்லைன்னா நீ சின்ன வயசு, நீ இந்த தவறை, நீ கற்பனையும் இப்படி செஞ்சுருக்க, எல்லாத்துலேயும் இப்படி செஞ்சுருக்கன்னு உன்னை நீட்டி கை நீட்டி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. சரியா? மூப்பராகி அப்படி சொல்லிட்டு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. உபதேசத்தை குறித்தும் உன்னை குறித்தும் எச்சரிக்கையாரு. இதில் நிலை கொண்டிரு. உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் அப்பத்தான் ரட்சித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. உன்னிடம் இந்த சொல்லப்பட்டதில் ஒரு குறைய பார்த்தாங்கன்னா ரட்சிப்படைய மாட்டாங்க. நீ தான் அவங்களுக்கு இடரலாயிருவ. அதனால் ஊழியக்காரனாக நிலச்சிருக்கிறதில் ஸ்ட்ராங்காருன்னு சொல்லி கொடுக்குறாரு. சரியா? அடுத்து 5ஆம் அதிகாரத்தில் முதிர் வயதுள்ளவங்களை எப்படி நடத்தணும். சபையில் யாரெல்லாம் இருப்பா? மூப்பர்கள் இருப்பாங்க, முதிர் வயதுள்ளவங்க இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க. சரியா? அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? நீ எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா 17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்படின்னா என்னது? சபையில் வேதத்தை சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்கள எப்படி பார்க்கணுமா? ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டுமா? ரெட்டிப்பான பாத்திரமா? அவங்கள ரெட்டிப்பான கணத்தோட பார்க்கணுமா? போரடிக்கிற மாட்டை வாய் கெட்டாயாக உபாகமத்தில் 25 நாள்லையும் சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வார்த்தையை சொல்லி கொடுக்குற அவங்கள ரெட்டிப்பான கணத்தோடு நீ பார்க்கணுன்னா அவங்க வாயை கெட்டாதன்னா, அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போஷிப்பு உங்களால் தான் சொல்லி கொடுக்குறார். நம்ம அதை தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இல்லையா? வேதம் நமக்கு அதை தானே சொல்லி கொடுக்குது, செய்யணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நீங்கள் தான் போஷிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உங்கள் மூலமாக வார்த்தையை கொடுக்கறதுனால உங்கள் மூலமாக போரடிக்கிற வாயை கெட்டிடாத, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. 22 சொல்கிறாரு, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஈஸியாக போய் யார் மேலேயும் கை வச்சிடாது. அவன் பாவம் செய்கிறான்னா அவன் கூட நீ உடனாளியே ஆயிராத, உன்னை காத்துக்கொள் அப்படி சொல்கிறாரு. காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? அடுத்து 6ஆம் அதிகாரம், கள்ள போதகத்துக்கு விளங்கி இருங்க, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது 1 தீமோத்தேயு 6:6 இருக்குது. நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க, அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சரியா? உலகத்தில் நாம் ஒன்றும் கொன்று வந்ததும் இல்லை, எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. 7வது வசனம் அதை தான் சொல்லுது. இதை தான் தீமோத்தேயுக்கு விசுவாசத்துடன் கூடிய நல்ல போராட்டத்தை போராடுப்பான்னு சொல்லி என்ன சொல்கிறாரு? விசுவாசத்துடன் கூடிய போராட்டம் போராடுன்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். சரியா? இப்போது எதுக்காக பெண்களை அவர் முக்காடு போட சொன்னார், சபையில் எந்திரிச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய சர்ச்சையாகவே இருக்குது. பவுல் ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பெண்களை இப்படி ஒதுக்கி பேசியிருக்காரு அப்படி சொல்கிறார். அப்படி இல்லை. ஏன் அவர் அந்த வார்த்தையை, அதாவது பெண்கள் தகுதியான வஸ்திரம் உடுத்தணும் அப்படின்னு சொன்னால், தகுதியான வஸ்திரம் மட்டும் இல்லை, தேவ சுபாவம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படணும்னு அவர் எதிர்பார்த்தார். முதல் நூற்றாண்டில் பெண்கள் படிக்கலை, சரியா படிக்காததுனால வேத வசனம் தெரியாமல் சபையில் ஒரு ஆண் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஊழியர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த சபையிலே அவர்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்குறதும் தப்பு தப்பான வாக்கியங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அது தவறு தானே? அதனால தான் பெண்கள் எந்திரிச்சு பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னார். அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அமைதியாக இருங்க. முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? அங்கே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து நமக்கு சந்தேகம் இருந்தால் என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஏன் அவங்களுக்குள்ள அந்த குணம் இருந்ததுன்னா, ரோமராக இருக்கட்டும், கிரேக்க கலாச்சாரமாக இருக்கட்டும், அவங்கள் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எபேசு பட்டணத்தை தியானால் தேவிய பெண் தெய்வத்தை வழிபட்டதுனால பெண்களுக்கு அங்கே முழு சுதந்திரம். அவங்க எல்லா அட்டூழியும் சர்ச்சுக்குள்ளே பண்ணாங்க. பவுல் சொன்னார், ஏவாள் தான் முதல்ல வஞ்சிக்கப்பட்டா, ஆதாம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் பொய் போதகத்தை, பொய் உபதேசியாக இருக்காங்கல்ல, கள்ள போதகர்கள் பெண்களை வச்சு பிரசங்கம் பண்ண வச்சுட்டாங்க. பொய் போதகத்தை இவங்க ஈஸியாக நம்பிட்டாங்க. அவ்வளோ படிக்கலை பார்த்தீங்களா? பொய் போதகத்தை நம்பவும் அவங்கள வச்சே சுவிசேஷம் சொல்கிற மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. அப்போ பவுல் என்ன செய்வார்? அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு பெண்கள் பேச வேண்டான்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று என்ன தெரியுமா? எபேசு பட்டணத்தில் விக்கிரக ஆராதனை கோயிலை சுற்றி அழகாக டாம்பிகமாக சாரி கட்டியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நின்னாங்கன்னா அந்த ட்ரெஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்களாம் அவங்க விபச்சாரம் செய்கிறவங்களாம். அவங்க விபச்சாரம் செய்கிறவங்களாம். அதனால் பவுல் சொன்னார், யாராவது இப்படி முத்துக்களாலையும் தங்கத்தினாலையும் இப்படி ஆபரணமாக போட்டு பலன்னு உள்ளே கெட்டிக்கிட்டு வர்றவங்கள நான் உள்ளே விட மாட்டேன். காரணம் என்னன்னா, அந்த ஆடையை வைத்து அணிகலன்களை வைத்து விபச்சாரக்காரர்கள் என்று எபேசு பட்டணத்தில் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட உடையோடு நம்ம சர்ச்சுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு? அதை தடை செஞ்சுருக்காரு. அதில் தவறு இல்லை. சரியா? அப்போது இந்த சூழ்நிலையில் இதன் அடிப்படையில் பவுல் சில விதிகளை வச்சார், தப்பு கிடையாது. ஆனால் அவர் அதே பவுல் தான் சகோதரர்கள் நல்லா நடத்தப்படுறாங்க, பெண்கள் அன்பினாலையும் உபசரிப்போட அவங்கள ஒரு ஆதரித்து நடத்தணும்னு சொன்னவரும் பவுல் தான். இதுக்கு மேலேயும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து பெண்கள் உபதேசிக்கிறத விரும்பினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தானே இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவருக்கு பின்னாடி பெண்கள் ஊழியம் செய்து போனார்கள் என்று லூக்கா 8:3 வாசிக்கிறோமே. அப்படித்தானே? பெண்கள் ஊழியம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆதி திருச்சபையில் வளர்ச்சியில் முக்கிய பங்குகளாக பெண்கள் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அது இன்னும் தொடர்கிறது, நாளையும் தொடரும். ஆமேன்.